வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் மானிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீடியோ போட்டேங்க. இப்போ என்னாச்சுன்னா, நம்ம சேனலில் வந்து ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க. அது என்னால் தான், நான் பண்ண மிஸ்டேக் தான். இப்போ எரர் காமிக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, நான் வந்து முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுருந்தேங்க. அந்த ஃபோனில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ஃபோன் வந்து இப்போ என்கிட்ட இல்லை. இப்போ புதுசாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வாங்கினேன். இந்த ஃபோன் தான். இப்போ இந்த ஃபோனில் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதே ஜிமெயிலை வச்சு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை எனக்கு நான் நினச்சது என்னென்னா, எனக்கு அப்போ நிஜமாக தெரியலங்க. அந்த ஃபோனில் இருந்த அக்கௌண்ட்டு அந்த ஃபோனோட போயிடுச்சு. இப்போ நம்ம புதுசாக தானே நம்ம ஃபோன் வாங்கியிருக்கோம். இப்போ புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதனால் நம்ம இல்லை, அந்த அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்ற ஆப்ஷனை ஓகே பண்ணி டன் கொடுத்துட்டோங்க. இப்போ அதுதாங்க இங்கே பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கிது. என்னென்னா, இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய எரர் காமிச்சிருச்சிங்க. ஆட்சன்ஸில் வந்து ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷனில் வந்து திடீர்னு எரர் காமிச்சு விட்டுருச்சு. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இமெயிலில் இருக்குது. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இமெயில் என்ன இருக்குன்னா, உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி டூப்ளிகேட்டில் ஒரு ஆட்சன்ஸ் இருக்குது. 2 ஆட்சன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. ஒன்று டிலீட் பண்ணுங்கள், டூப்ளிகேட் ஆட்சன்ஸை டிலீட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. இது என்ன பிரச்சனைனா, நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணோம்ல அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டு தான் நம்மளுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டு. நான் என்ன பண்ணியிருக்கணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்குள்ளே எனக்கு ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நான் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இப்போது அந்த ஆட்சன்ஸ் வந்து அது ஒரு ஆட்சன்ஸு, இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது இது ஒரு ஆட்சன்ஸு அப்படின்ற மாதிரி 2 ஆட்சன்ஸ் காமிக்குதுங்க. இது என்ன பண்ணுறதுன்னு நிஜமாக எனக்கு தெரியல. நானும் நிறைய யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். உங்களுடைய பழைய டூப்ளிகேட்டு இதை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நானும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. போயிட்டு கூகுள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி ஆட்சன்ஸ்குள்ளே போயிட்டு எத்தனை ஆட்சன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒன்று தான் காமிக்குது, ஒரு ஐடியில் தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு யூடியூப் டீம்கிட்ட நான் பேசினேன், சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இப்போ 32 நாள் ஆகட்டும், ஆட்சன்ஸ் நம்ம வந்து ஒரு தடவை தான் 32 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆட்சன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 32 நாள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 3 வருஷமாக நம்ம வந்து இந்த சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. இப்போ தாங்க ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோம். ஏர்ன் பண்ண ஆரம்பித்து ஒரு ஒரு 4 மாதம்தான் இருக்குமே. அதுவும் இன்னும் எதுவுமே ஏர்னிங்னா ரொம்ப அதிகமாக இல்லை. நமக்கு ஏர்னிங் வர்றதுன்றதே பெரிய விஷயம். இப்போ அதுவும் போச்சு, வடை போச்சு அப்படின்ற மாதிரி அதுவும் போச்சு. இப்போ ஆட்சன்ஸில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்தது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குங்க. நான் இப்போ இந்த தப்பை பண்ண மாதிரி நீங்கள் யாரும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ரொம்ப ப்ராப்ளமாகும். சரி பண்ணுறது எப்படின்னு மூளை கசக்கிக்கிட்டு இருக்கேன். எப்படா 32 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுடைய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சேஃபும் கூட. அப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது.
புதுசாக நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ AdSense அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன், அக்கௌண்ட் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா AdSense அக்கௌண்ட்டு எனக்கு ஆல்ரெடி இருக்குன்றதை சூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி AdSense அக்கௌண்ட்டு இல்லைன்னு செலக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வருங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை உங்களுக்கு சொல்லணும், நீங்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையான்றதை 32 நாள் கழித்து நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேங்க.